ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th அண்ட் 11th பப்ளிக் எக்ஸாமுடைய ரிசல்ட் டேட்டுடைய அப்டேட் வீடியோ தான். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 10th அண்ட் 11th 12th மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் வீடியோ, பப்ளிக் எக்ஸாமுடைய பேப்பர் வேல்யூஷன் வீடியோ, ரிசல்ட் டேட்டுடைய அப்டேட் வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே வரோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு புரியும். நம்ம எப்போயுமே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு மோட்டிவேட்டாக மட்டும்தான் இருக்கும். அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியோ டீம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரியோ நம்ம சேனல் எப்போயுமே வீடியோக்கள் அப்லோட் பண்ண மாட்டோம். ப்ரைவேட் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, பல்வேறு பணிகள் செய்வாங்க. ஸோ அவங்க வந்து வீடியோ எப்படி வேணால் அப்லோட் பண்ணலாம். ஸோ நான் வந்து டீச்சராக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போயுமே அஃபீஷியல் அப்டேட் மட்டும்தான் கொடுப்பேன். எக்ஸ்பெக்டேஷன் நம்ம அந்த துறை சார்ந்து இருக்கிறதுனால துறை சார்ந்து வரக்கூடிய தகவல் அங்கே பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் இருக்கும். ஸோ அந்த குரூப்லலாம் பல்வேறு நியூஸ் வரும். ஸோ அது சார்ந்து மட்டும்தான் மாணவர்களுக்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஏற்கனவே 10th அண்ட் 11th மே 19 அப்டேட் வந்து கொடுத்து ரிசல்ட் வரும்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து சில நியூஸ் பேப்பரில் வந்து மே 16 வந்து கொடுத்தாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா எங்களுடைய துறை சார்ந்த ஆசிரியர் சம்மந்தமாக அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்து இந்த பணிகள்லாம் வேகமாக முடிஞ்சதுனால இப்போ 12th ஆல்ரெடி ஒரு நாளைக்கு முன்னாடியே ரிசல்ட்ஸ் விட்டதுனால 10th அண்ட் 11th மேபி சான்சஸ் இருக்குது. அதுவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஏதாவது ரிசல்ட் டேட்டில் மாற்றம் இருந்தால் முன்கூட்டியே வந்து ஒரு அஃபீஷியல் அப்டேட் கொடுப்பாங்க. அப்போ தான் கன்ஃபார்ம்டு தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்தா தான், தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பார்த்தா தான் புரியும். ஓகேங்களா? ஸோ நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா மே 16 ரிசல்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு எப்படி சொல்லியிருக்கோம்னா இப்போ 12th ஒரு நாள் முன்கூட்டி சொன்ன மாதிரியே தான் 10th 11th ஒரு நாள் முன்கூட்டி சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் சொல்கிறோம். அது இல்லாமல் சில நியூஸ் பேப்பர்லேயுமே கல்வித்துறை தகவல் மே 16 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் சொல்கிறோம். ஸோ நம்முடைய நோக்கம் மாணவர்கள் வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கணும், அவங்க உயர்நிலையை அடையணும், 10th 11th நல்ல குரூப் எடுக்கணும், 12th அப்புறம் நல்ல கல்லூரிக்கு போகணும், அதற்கப்புறம் நல்ல வேலைக்கு போகணும். இதுதான் நம்ம சேனலுடைய மிக முக்கியமான நோக்கம். நாங்கள் எப்போயுமே வந்து நம்முடைய வந்து சேனலில் வியூஸுக்காக எந்த விதமான ஃபேக் அப்டேட்டும் பண்ண மாட்டோம். இது யாருக்குன்னா சில நபர்கள் மட்டும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்ததுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியது கடமை இருக்குது. ஸோ எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், மே 19 ரிசல்ட்ஸ் அஃபீஷியலாக கொடுத்துட்டாங்க. இதில் மாற்றம் இருந்தால் நாளைக்கு ஒரு நாள் உங்களமா நானும் வெயிட் பண்ணுறேன். தேர்வுத்துறையிலேருந்து அஃபீஷியல் அப்டேட் வந்துடும். என்றைக்கு மே 15 மே 16 மே 17 அப்படி நாளைக்கு அஃபீஷியல் அப்டேட் வரலண்டா மே 19 மட்டும்தான் ரிசல்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனால் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறதா மே 16 வரலாம். வெயிட் பண்ணுங்கள். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டை வந்து பதிவு செய்யுங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் +2க்கான ரிசல்ட் மே மாதம் 9 வெளியிடப்படும். +1க்கான ரிசல்ட் மே மாதம் 19 வெளியிடப்படும். 10ஆம் வகுப்புக்கான ரிசல்ட் மே மாதம் 19